குடமிளகா முள்ளாங்கி ரெண்டுத்தையும் எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெங்காயம் தக்காளி போட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முள்ளாங்கி இது மாதிரி எடுத்துக்கோங்க. குடமிளகா, இப்போ முள்ளாங்கியே இது மாதிரி தோல் சீவிட்டு குடமிளகா உள்ளே இருக்கிறத எடுத்து வச்சுருங்க. இப்போ குடமிளகா, முள்ளாங்கி, தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை நல்லா அலசிடுங்க. இது மாதிரி இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, குடமிளகா, மஞ்சாத்தூள், கடுகு, உப்பு, இஞ்சி, கறிவேப்பிலை, மிளகாய்த்தூள். பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. வெங்காயம் தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. இஞ்சி நெசுக்கி வச்சுங்க. குடமிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. முள்ளாங்கி அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் காஞ்சோடனே அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோடனே இஞ்சி தட்டி வச்சுருக்க மாதிரி அதை போட்டுருங்க. அதை நல்லா வதக்கிடுங்க. இதை மாதிரி வதக்கிட்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துருங்க. அதையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. பொடிசாக கட் பண்ணிங்க, சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்குங்க வெங்காயத்தை. நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு தான் தக்காளி சேர்க்கணும். இன்னும் வதங்கலை, தக்காளி சேர்த்துறாதீங்க. நல்லா வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் அது தொக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அவ்வளோதான், பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு. இதை மாதிரி வதங்கணும். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிடுங்க. கறிவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். கறிவேப்பிலையும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளியை. அவ்வளோதான், பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சா? பாதி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பொடிசாக கட் பண்ணால் சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இன்னொரு வாட்டி கலரி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சா? இதை மாதிரி வதங்கணும் வெங்காயம் தக்காளி. அப்போ தான் அந்த தொக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சாத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் முள்ளாங்கி வேகிறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கணும். இதை மாதிரி கொதித்த உடனே தான் நம்ம காய் சேர்க்கணும். காய் சேர்த்துருங்க. முள்ளாங்கி, குடமிளகாய் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இது மாதிரி நல்லா கலரணும். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சா? ஆனால் காய் வேகலை. இப்போ நம்ம ஸ்லோவாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வேகமாக வச்சா காய் வேகாது. அதனால் ஃபுல்லாக ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் திருப்பி. காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. கால்வாசி தான் வெந்திருக்கு. அதே மாதிரி ஸ்லோ பண்ணிவிட்டு காய் வேகட்டும்னு மூடி விட்டுருங்க. காய் இன்னும் வேகலை. திருப்பியும் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள் காய் வெந்துருச்சானா வேகலை. இப்போ காய் வெந்துருச்சு. இல்லை காய் வெந்துருச்சு. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி சுண்டணும். அதுக்காக என்ன பண்ணோம்,
இப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக வச்சு அந்த தண்ணி சுண்ட வச்சிடணும். அவ்வளோதான், காய் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி சுண்டோன்னா காய் இறக்கிடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. முள்ளாங்கிலையும் தண்ணி இருக்கும், போட்டோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும் முள்ளாங்கில. அதுதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். பக்கத்துலேயே வேகமாக வச்சு கலரி இறக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு. காய் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக தண்ணி இருக்கான். இப்போ இன்னும் 2 வாட்டி கலரிட்டா அவ்வளோதான், தண்ணி இல்லாமல் ஆகிடும். இப்படியே கூட இறக்கிடலாம். இப்படியே இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். அது பாருங்க, இது சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ இதை மாதிரி இறக்கி வச்சிடலாம். முள்ளாங்கி குடமிளகாய் தொக்கு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முள்ளாங்கியும் குடமிளகாவும் எல்லா சாப்பாடும் சாப்பிட்லாம், ஆனால் ரச சாதத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குடமிளகாவும் முள்ளாங்கியும் ரொம்ப நல்லது. உடனே செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.